ஏண்டி ஒரு மாதிரி உட்கார்ந்திருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஆமா, நேத்து வெளியில போனீங்களே, கார்த்திகோட ஏதாவது சண்டை போட்டியா? நான் ஏண்டி அவர் கூட சண்டை போட போறேன்? அப்புறம் வேற என்ன? ஒண்ணும் இல்லடி. ஒண்ணும் இல்லைன்னு சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? வீட்ல ஏதோ ப்ராப்ளம் அதானே? உங்க அப்பா என்கிட்ட ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசும்போதே நினைச்சேன். நான் ஏதாவது உளறி வச்சிட்டேனாடி? சச்ச, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ உண்மையை தானே சொன்ன. அப்ப அதானே ப்ராப்ளம்? என்னாச்சுன்னு சொல்லுடி. நேத்து நானும் கார்த்தியும் வெளியில போயிருந்தோம்ல. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சதா ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு அடம் பிடிச்சாரு. நீ என்ன கேட்ட? நான் ராஜரத்னம் சாருக்கு 20,000 ரூபாய் தரணும்ல, அத கேட்டேன். லூசுடி நீ. ஏண்டி, அவர் ஒரு ரொமான்ஸ் மூட்ல கேட்டிருக்காரு, நீ இப்படி சொதப்பிருக்கியே. பாவம் அவரு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரா? இல்லையே, அவர் கொடுத்தாரு. கொடுத்துட்டாரா? அவர் உனக்கு மேல இருப்பாரு போல இருக்கே. ஜாடிக்கேத்த மூடி தாண்டி. மேல சொல்ல. நாளைக்கு அந்த பணத்தை ராஜரத்னம் சார் கிட்ட கொடுத்தலான்னு வீட்டுல கொண்டு போய் வச்சேன். அதான் நான் பண்ண தப்பு. ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு. அத உங்க அப்பா பாத்துட்டாரு. பாத்துட்டு யாரோடதுன்னதும் உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை காப்பாத்துறதுக்காக என்னோட சீட்டு பணம்னு சொல்லிருக்க. கரெக்டா அந்த நேரத்துல நான் போன் பண்ணி சொதப்பிட்டேன்ல, அதானே? ஏய், நேத்து நீ கார்த்திக் கூட போனியே, வீட்டுக்கு வந்துட்டியா இல்லையான்னு கேக்குறதுக்காக தாண்டி போன் பண்ணேன். அது இவ்ளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு போன் பண்ணாமலே இருந்திருப்பேன். நீ போன் பண்ணதுல எந்த தப்பும் இல்லடி. சரி, கடைசியில அந்த பணம் என்னதான் ஆச்சு? எங்க அப்பா பொய் சொல்லிட்ட, நீ ரொம்ப சுயநலவாதி, அது இதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மேடம் உடனே அந்த பணத்தை தூக்கி உங்க அப்பா கையில கொடுத்துட்டீங்க, அதானே? இனிமே அந்த பணம் சுவாகாதான். அட்டெண்ட் பண்ணு. ஹலோ. ஹாய், எங்க இருக்க? ஆபீஸ்லயா வீட்லயா? ஆபீஸ்ல. சாப்பிட்டாச்சா? ஆமா, ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இப்பதான் நார்மலா பேசுற. அப்புறம் அந்த பணத்தை கொடுத்தாச்சா? நீங்க எங்க இருக்கீங்க? வீட்ல. இன்னும் ஆபீஸ் போலியா நீங்க? இல்ல, கிளம்பிட்டு இருக்கேன். அந்த இவ்ளோ லேட்டா போறீங்க? எதுவும் கேட்க மாட்டாங்களா? 11 o'clock என் ஆஃபீஸ் டைம். ஆமா, அந்த பணத்தை கொடுத்தாச்சா இல்லையா? சாப்பிட்டீங்களா? இனிமேல் தான். வனிதா அக்கா என்ன பண்றாங்க? கிச்சன்ல ஏதோ வேலையா இருக்காங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? சரி, அதை விடு. நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் சார் வந்துருவாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி. ஏய்,